பதறுகின்ற காரியம் சிதறும். பதறுகின்ற காரியம் சிதறும். உங்களில் யாராவது என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடிகிறவங்க எந்திரிச்சு நிற்கலாம். உங்களில் யாராவது என்ன கேள்வியும் கேளுங்க, என்னால் சொல்ல முடியும் சொல்கிறவங்க எந்திரிச்சு நிற்கலாம். சில பேர் தலையை குனிய போட்டாச்சு, என்ன மட்டும் பார்த்துடாதீங்க. சில நேரங்களில் சிறு வயது முதலே சிந்திப்பதுண்டு. என்ன கேட்போம்னு தெரியாது, ஆனால் ஒரு வகையான அச்சம், பயம் தானாகவே வந்துவிடும். ஒரு முன்னேற்ற பாதைக்கும் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு தடையாக இருப்பது இரண்டு காரியம். பொதுவாக என்னன்னு தெரியுமா? ஒன்று பயம். ஐயோ இது எனக்கு தெரியுமா? ஐயோ இது எனக்கு தெரியாதோ? ஐயோ என்ன சொல்லிடுவாங்களோ? இது நான் செஞ்சிருவனோ? நான் செஞ்சது சரியா இருக்குமோ, சரியாகுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கும். இரண்டாவது, மற்றவர்கள் ஏதாவது நினைப்பாங்களோ, மற்றவர்களை எண்ணி எண்ணியே பதட்டம் அடைந்து பயம் அடைந்து என்ன செய்வோம்? எந்திக்க மாட்டோம். அவ என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நான் தவற ஏதாவது சொல்லிடுவனோ, மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, மற்றவர்களுக்காகவே கடைசி வரை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். ஆக எதற்காக இந்த இரண்டு காரியங்களை கூறுகின்றேன்? இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் கூடே இருக்கிறார், சீடர்களோடு இருக்கிறார். இருப்பினும் சீடர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஒன்று, அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இத்தனைக்கும் யாரு? எல்லாருமே டெய்லி தினசரி கடலுக்கு போறவங்க. கடலின் வேகம் தெரியும், கடலின் காலநிலை தெரியும். அப்படி இருந்தும் அவர்களுடைய நம்பிக்கை இல்லை. அடுத்ததாக, இறைவன் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மை தாங்கிக் கொள்வார் என்ற நம்பிக்கையும் அவர்களோடு இல்லை. ஆதலால் பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். நாங்கள் சாக போகிறோமே என்ற பயம் வருகிறது. பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். அதான் தொடக்கத்தில் கேட்டேன், யாருக்குமே அந்த துணிச்சல் வரலை. எதுவும் கேட்கட்டுமே, எஞ்சி நிற்போம், எதுவும் செய்யலாமே, பார்த்துக்கிடலாம் என்ற ஒரு அச்சம் தவிர்த்து நம்பிக்கை உடையவர்களாக, நம்பிக்கையை உயர்த்தவர்களாக அந்த எண்ணம் வரல. எப்போவுமே சும்மா எந்திரிச்சுன்னா கூட ஒன்றும் கேட்க மாட்டேன். சில நேரம் உட்காருன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக கேள்வி ஒன்றுமே கிடையாது, யார் தான் எந்திரிச்சு நிற்கிறான் பார்ப்போமே. அந்த துணிச்சல், பயம், வெட்கம் இன்னும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆம் அன்பின் சொந்தங்களை, என்னதான் பல வழிபாடுகளில், திருப்பலிகளில், பல படிப்புகள், அறிவுகள் நாம் பெற்றிருப்பினும் ஒரு இடத்தில் துணிச்சலாக நிற்கக்கூடிய கடவுள் என்ன வழி நடத்துவார். போவோம். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குருத்துவ வாழ்க்கையாக இருக்கலாம், படிக்கின்ற இடங்களாக இருக்கலாம், கடல் தொழிலாக இருக்கலாம், கப்பல் தொழிலாக இருக்கலாம். எதையுமே துணிந்து செய்பவர்களாக, இறை நம்பிக்கையோடு அதை நம்பி வாழ்க்கையில் நடப்பவர்களாக இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.